மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும் உம்மை குறித்து கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடாதபடி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வசனத்தை வச்சு என்ன செய்யறா பிசாசு? சோதனை கொண்டு வர அடிக்கிற ஆண்டவர் விடல. என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, பரீட்சை பாரா இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. வேதத்தை வச்சு அடிச்சா நம்மளும் என்ன செய்யணும்? திருப்பி அடிக்கணும். இந்த ஆண்டவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? மறுபடியும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறான் பாருங்க. சகல ராஜ்யங்களையும் மகிமையையும் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் காண்பிக்கிறான். சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அருமையான பாடல் வரிகள். எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமா? ஒரே ஒரு சான்ஸ். நல்ல எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், வானிலும் ஆமேலும் நாமம், நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானிலும் மேலான இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமத்தை வச்சு உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு சிந்தையை கவனிங்க. உலகத்தை உண்டாக்குனது யாரு? இயேசு. உலகத்தை உண்டாக்குன இயேசுவுக்கு உலகத்தை தர்றன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவர் திரியேக தெய்வம், பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் இந்த இடத்துல நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறாரே. இந்த தெய்வம் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. உலகத்தை உண்டாக்கின தெய்வம் தன்னுடைய மகிமையை தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உங்களை போல என்னை போல 100க்கு 100 தெய்வமாய் இருந்தாலும் 100க்கு 100 மனித தன்மையிலே உலாவி கொண்டிருக்கிற அவருக்கு சோதனை வருகிறது. உண்டாக்கின அவருக்கு உலகத்தை தருகிறேன் என்று சொல்லுகிற பிசாசு. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க கையில, நம்ம கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை, வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். ஆளுகையை, அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம கண்ணை விட்டு மறைச்சு பிசாசு என்ன செய்வா? உனக்கு வானலாவ அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஏமாற்றுவதற்கு தீவிரப்பட்டு வரலாம். வசனத்தை வச்சு அடிச்சு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்.